நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனல்ல தொடர்ந்து அரசியல் ரீதியான காணொலிகளை வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க பாக்குறீங்க. அதை பார்க்கறது மட்டும் இல்லாம அதை பகிரவும் செய்யணும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் எங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுக்கும். அப்போ உங்களுக்கு சரியான தகவல்களை நாங்கள் கொண்டு வந்து சேர்க்க முடியும். இப்போ நம்ம காணொலிக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பேசக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நமது அண்டை மாநிலத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலை பற்றி ஒரு சிறிய அலசல். அதுக்கு நமக்கு நம்ம தமிழக அரசியல பேசினா போதாதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம், கேட்கலாம். ஆனா அங்க ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றங்கள் தமிழக அரசியலிலும் பிரதிபலிக்கும் அப்படின்னு நான் கருதுறேன். ஏன்னா இன்றைக்கு அங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மேலும் சில கட்சிகள் இருக்கு. அது மாநில அளவில் இல்லைனாலும் சிறு சிறு பகுதிகளில் செல்வாக்குள்ள கட்சிகள், இந்த கேரளா காங்கிரஸ் எம், இப்படி பல கட்சிகள் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்த ஒரு முன்னணி தான் அங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு. அதுக்கு பேரு எல்டிஎஃப், அதாவது இடதுசாரி ஜனநாயக முன்னணி அப்படின்னு இருக்கு. அந்த கட்சி தான் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இரு கட்சிகள், பிரதான கட்சிகளா இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழகத்துல திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கு. அது நமக்கு தெரியும். அப்போ அங்க ஏற்படக்கூடிய தாக்கம் தமிழக அரசியல்லையும் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுறேன். அந்த அடிப்படையில் இந்த காணொளி இப்போ கடந்த 9ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 9, 11 தேதிகளை 2 கட்டமா நடந்தது தேர்தல். அதாவது அங்க இருக்கக்கூடிய 14 மாவட்டங்கள்ல இரு பிரிவா பிரிச்சு 7 மாவட்டங்கள்ல இந்த தேர்தல் நடந்தது. அந்த நடந்த தேர்தல்ல கிட்டத்தட்ட 76% வாக்குகள் பதிவானதா தேர்தல் கமிஷன் அறிவிச்சது. அது இன்றைக்கு அந்த வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் அந்த முடிவுகள் முழுவதும் வெளிவரல. இருந்தாலும் நமக்கு ஏகதேச ஒரு உத்தேச கணிப்பு இருக்கு. இனி இந்த வெற்றி இதுகள்ல மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற நம்பிக்கையில இந்த காணொலியை நம்ம பண்றோம். சில பல மாற்றங்கள், சிறு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம அப்புறம் பேசலாம். அங்க 14 மாவட்டங்கள் இருக்கு. அந்த 14 மாவட்டங்கள்ல அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய புள்ளி விவரம் அதை நான் சொல்றேன். 6 மாநகராட்சிகள் இருக்கு, 14 மாவட்ட பஞ்சாயத்துகள் இருக்கு, அதுபோல 86 நகராட்சிகள் இருக்கு. இந்த புள்ளி விவரத்தை நான் ஏன் சொல்றேன்னா, அப்பதான் நம்ம அந்த விஷயங்களை சொல்லும் போது எந்த அளவுக்கு அந்த தேர்தல் முடிவுகள் வந்திருக்குன்னு நமக்கு தெரிய வரும். ஒன்றியங்கள், அதாவது ஊராட்சி ஒன்றியங்கள் 152 இருக்கு. கிராம பஞ்சாயத்துகள் 941 கிராம பஞ்சாயத்துகள் இருக்கு கேரளத்துல. இத்தனை அமைப்புகளுக்கும் தேர்தல் நடந்து முடிஞ்சு அது வாக்கு எண்ணிக்கை போய்கிட்டு இருக்கு. இன்னும் முழுவதும் முடிவு வரல. 80-90% முடிவுகள் வெளியிடப்பட்டு விட்டது. இன்னும் 10-12% தான் வெளியிடப்பட வேண்டி இருக்கு. அதனாலதான் நம்ம அந்த காலனியை பண்றோம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் எல்லா சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல உள்ளாட்சி தேர்தல் கண்டிப்பா நடக்கும். அது ஆளுங்கட்சியா காங்கிரஸ் கூட்டணி இருந்தாலும் சரி, இடதுசாரி கூட்டணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரான இடதுசாரி கூட்டணியா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்துல அவங்க மிக தெளிவா கரெக்டா அந்த தேர்தலை நடத்துவாங்க. தமிழ்நாட்டுல போல இல்லை. தமிழ்நாட்டுல நினைச்சா தேர்தலை தள்ளி வைக்கிறது, ஏதாவது நிர்வாக காரணங்களை காட்டி அதை தள்ளி போட்டுக்கிட்டே போறது, மக்கள் செல்வாக்கு குறைஞ்சு போகும், தெரிஞ்சு போகும் அப்படின்னு பயந்துக்கிட்டு மாற்றி வைக்கிறங்கிற ஏற்பாடெல்லாம் அங்க கிடையாது. அங்க தெள்ள தெளிவா ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு மக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். அங்க ஒரு வாக்காளர் 3 வாக்கு செலுத்த வேண்டிய இருக்கு. ஒண்ணு கிராம பஞ்சாயத்துக்கு, இன்னொன்னு ஒன்றியத்துக்கு, இன்னொரு வாக்குங்கிறது மாவட்ட பஞ்சாயத்துக்கு. கார்பரேஷன்கள்ல அது வேற விதமா இருக்கும், அதாவது மாநகராட்சிகள்ல. அப்படி நடந்த தேர்தல்ல இன்றைக்கு வெளியிடப்பட்ட முடிவுகள்ல இதுவரைக்கும் ஆளும் கூட்டணிக்கு தோல்வி முகம் ஏற்பட்டிருக்கு. எதிர்கட்சி கூட்டணியா இருக்கக்கூடிய இன்றைய யூடிஎஃப் கூட்டணி, அதாவது ஐக்கியம் ஜனநாயக முன்னணிங்கிற காங்கிரஸ் கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு கூடியிருக்கு. அங்க பொதுவா அரசியல் ஆய்வாளர்களால, பத்திரிகையாளர்களால கணிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வரக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலுடைய முன்னோடி, அதாவது செமிபைனல்னு சொல்லுவாங்க, அரையிறுதி,
இதில் பதிவாகக்கூடிய வாக்குகள், இதில் வெற்றி பெறக்கூடிய கட்சிகள், அதாவது முன்னணி தான் வர்ற சட்டமன்ற தேர்தலில், மே மாசம் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்குங்கிறது பொதுவான கணிப்பு. அப்படிதான் இதுவரைக்கும் நடந்திருக்கு. அங்க தேர்தல் நடைமுறை தொடங்கிய காலத்திலிருந்து 1957 இருந்து இன்று வரைக்கும் அப்படிதான் அந்த இது தொடருது. அதுல மாற்றம் ஏற்பட்டதில்லை. இப்போ ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய இடதுசாரி கூட்டணியுடைய தோல்விக்கு காரணம் என்னன்னா, அந்த தோல்விக்கு ஒரு புள்ளி வரும். நான் மொத்த அமைப்புகளுடைய இதை சொன்னேன், உள்ளாட்சி அமைப்புகள் எவ்வளவு இருக்குன்னு. அதுல வெற்றி பெற்ற இடங்களுடைய எண்ணிக்கையை நான் சொல்றேன், ஒரு உத்தேச கணிப்பு. அதாவது கார்பரேஷன் 6 இருக்கு, அதாவது மாநகராட்சி. அதுல 4 மாநகராட்சியா எதிர்கட்சி கூட்டணி, அதாவது காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிருக்கு. ஆளுங்கட்சி கூட்டணி ஒரே இடத்துல ஜெயிச்சிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் அங்க களத்திலேயே ஒரு அமைப்பா கருதப்படாம இருந்த பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணி முக்கியமான மாநகராட்சியை கைப்பற்றி இருக்கு. அதாவது கேரளத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் மாநகராட்சியில தனிப்பெருங்கட்சியா வந்திருக்கு. இருக்கக்கூடிய 101 வார்டுகள்ல 50 வார்டுகளை வெற்றி பெற்று அங்க மாநகராட்சி அதிகாரத்தை பாஜக கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதுல பெரும்பான்மைக்கு ஒரே ஒரு வார்டு கவுன்சிலர் தான் குறைவு. அதுல 2 சுயேட்சைகள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்போ அந்த சுயேட்சையை வச்சு அங்க அதிகாரத்தை பிடிக்கிறது பாஜக கூட்டணிக்கு பெரிய விஷயம் இல்லை. அது நமக்கெல்லாம் தெரியும், கடந்த காலங்கள் அப்படிலாம் நடந்திருக்கு. அப்போ கேரள உள்ளாட்சி தேர்தல் வரலாற்றுல முதல் முறையா ஒரு மாநகராட்சியை பாஜக கைப்பற்றி இருக்கு. இது நமக்கு ஒரு செய்தியே சொல்லுது எதிர்காலத்துக்கு. அதை நம்ம பின்னாடி விவாதிப்போம். ஆனா ஆளுங்கட்சி கூட்டணி தோற்றதனுடைய காரணம் என்னன்னா, கடந்த 10 வருஷமா அதுவும் ஒரு வரலாற்று சாதனை தான். எப்படின்னா, அங்க இப்ப சட்டமன்ற தேர்தல்கள்ல ஒரு முறை ஆட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி, அதாவது கூட்டணி, மறுமுறை ஆட்சிக்கு வரவே வராது. இதுவரை அப்படி இல்லை. அதை மாத்தி 2016 ஜெயிச்ச இடதுசாரி கூட்டணி மீண்டும் 2021 ஆட்சி அமைச்சிச்சு. அது ஒரு வரலாறு. இதுவரைக்கும் இல்லாத ஒரு கேரள அரசியல் வரலாறு இல்லாத ஒரு அதாவது வரலாறு. அப்படி இருந்த அந்த இடதுசாரி கூட்டணியுடைய ஆட்சி, 10 ஆண்டு கால ஆட்சி மக்கள் மத்தியில தீராத வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு ஒரு சில காரணங்களை சுட்டி காட்டலாம். சுருக்கமா சொல்றேன். ஒண்ணு, இப்போ சமீப காலத்துல நடந்த சபரிமலை ஐயப்பன் கோயில் விவகாரம். அதுல அங்க ஐயப்பன் கோயில் இருந்த விக்கிரகங்கள்ல இருக்கக்கூடிய தங்கங்கள் திருடு போனது. அதுக்கு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்த முன்னாள் எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள், அமைச்சர்கள் எல்லாம் துணை போயிருக்காங்கிறது. அந்த ஒரு விஷயத்துல ஆளுங்கட்சி கூட்டணிக்கு எதிரான மக்களுடைய மனநிலை இந்த தேர்தலில் பிரதிபலிச்சிருக்குன்னு நான் பாக்குறேன். இன்னொன்னு, முதலமைச்சர் மேலேயே தனிப்பட்ட முறையில ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய சுமத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் விசாரணையில இருக்கு, இன்னும் நிரூபிக்கப்படல. அந்த குற்றச்சாட்டுகளும் அந்த கூட்டணிக்கு இப்ப நடந்த உள்ளாட்சி தேர்தலில் எதிரான மனநிலையை மக்கள்கிட்ட உண்டாக்கி இருக்கு. அது போக அரசியல் நிர்வாக திறமை மிக மிக குறைந்த ஒரு முதலமைச்சர்னா இந்தியாவில் பட்டியலிட்டோம்னா அதுல முதலிடத்துல வரக்கூடியவரா இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் பினராயி விஜயன் இருக்கிறார். இடதுசாரி கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவ்வளவு திறமையான முதலமைச்சர்ல நிர்வாக குளறுபடி. இதுல இன்னொன்னு, சாதாரண மக்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் கூட்டுறவு சங்கங்கள். அந்த கூட்டுறவு சங்கத்துல வரக்கூடிய கடன்களை வாங்கி அவர்கள் தொழில்களை, அதாவது விவசாயத்தை, ஆடு மாடு வளர்ப்ப எல்லாத்தையும் மேம்படுத்திக்கிட்டு அவங்களுடைய பொருளாதார தற்சார்பை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் கூட்டுறவு சங்கங்கள். அந்த கூட்டுறவு சங்கத்துல மிகப்பெரிய ஊழல் மாநிலம் முழுவதும் நடந்திருக்கு. ஒரே ஒரு வங்கியில மட்டும் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறதா இடி கண்டுபிடிச்சிருக்கு. அவரோட விசாரணை போயிட்டு இருக்கு. அது போக மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த கூட்டுறவு சங்கங்கள்ல ஆளுங்கட்சி தரப்புல இருக்கக்கூடிய நிர்வாகஸ்தர்கள் மிகப்பெரிய ஊழல்களை செய்திருக்கிறாங்கிற விஷயம் மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதுவும் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனா இருக்கக்கூடிய இந்த அமைப்பை மக்கள் மனதில கொண்டு போய் சேர்த்திருக்கு. அது ஆளுங்கட்சி கூட்டணிக்கு எதிரான மனநிலையை கொண்டு வந்திருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்னன்னா, கடந்த 2014 பிரதமர் மோடி முதல் முறையா மத்திய அரசுல தேசிய அரசியலுக்கு வந்து பிரதமராக வரும்போது கேரளத்துல பாஜக கூட்டணியுடைய ஓட்டு சதவீதம் வெறும் 5% தான். ஆனா இந்த 11வது வருஷத்துல 3வது முறையா பாரத பிரதமராக இருக்கக்கூடிய திரு மோடி அவர்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட அதுல இருந்து 15-20% அவங்களுடைய வாக்கு வங்கி கூடியிருக்கு.
இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியையும் ஜெயிச்சு, திருச்சூர் தொகுதியை சுரேஷ் கோபி ஜெயிச்சாருன்னு நமக்குலாம் தெரியும். அது மட்டும் இல்லாம 18% 20% வாக்க உயர்த்தி இருக்கு. அவருடைய வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு. இந்த வாக்கு வங்கி உயர்வுக்கு காரணம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய இடதுசாரி ஓட்டத்தை இவங்க அவங்களுடைய வாக்கு வங்கியா மாத்திருக்காங்க. வலதுசாரி, அதாவது ஐக்கிய ஜனநாயக முன்னணியா இருக்கக்கூடிய இன்றைய எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி வாக்குகள் பாஜக கூட்டணிக்கு வரல. ஆனா இந்த 5% இருந்த வாக்கு வங்கி 18% 20% பாஜக கூட்டணிக்கு கூடியதனுடைய காரணம் இடதுசாரி கூட்டணி மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை போய்விட்டது. அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில தான் பாஜகவுக்கு அவங்க பெரும்பான்மையா வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் மகள் மேலையும் தனிப்பட்ட முறையில ஊழல் குற்றச்சாட்டுகள், அதாவது தந்தையினுடைய அதிகார இதை பயன்படுத்தி அவங்க பல்வேறு நிறுவனங்கள்ல லஞ்சத்தை வாங்கி தனி தொழில்களை செய்து வெளிநாடுகளில் முதலீடு செஞ்சிருக்கிறதா வந்த குற்றச்சாட்டு. அதுவும் இன்னைக்கு விசாரணை வளையத்துல இருக்கு. அதையும் மத்திய விசாரணை அமைப்புகள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் ஒரு காரணம் எதுக்கு, இடதுசாரி கூட்டணிக்கு இந்த உள்ளாட்சி தேர்தல்களில் ஏற்பட்ட படுதோல்விக்கு காரணமா சொல்லப்படுது. அதுபோக கட்சிக்காரர்களுடைய அக்கிரம அரசியல், அதாவது கேரளா பத்தி உங்களுக்கு தெரியும், அங்க கட்சி அரசியல்ங்கிறது வந்து அடிதடி வெட்டுக்கூத்து லெவலுக்கு போகும். ஏகப்பட்ட நபர்களை வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க அரசியல் ரீதியா. அப்படிப்பட்ட அக்கிரம அரசியலை மக்கள் இன்னைக்கு விரும்பல. ஆரோக்கியமான அரசியலை தான் மக்கள் விரும்புறாங்க. அந்த அடிப்படையில தான் மக்கள் ஆளுங்கட்சி கூட்டணியை புறக்கணிச்சிருக்காங்கிறத நான் பாக்குறேன். இது மட்டும் இல்ல, நிதி பற்றாக்குறை, நிதி சீரழிவு, அதாவது குறிப்பா ஒரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு கூட ஓய்வூதியத்தை வழங்க முடியாத அளவுக்கு நிதி அமைப்பு கேரள அரசுல சீரழிஞ்சிருக்கு. அப்ப நிதி மேலாண்மை சுத்தமா இந்த இடதுசாரி அரசுக்கு தெரியல. அதையும் மக்கள் கவனத்தில் எடுத்துதான் வாக்களிச்சிருக்கிறாங்க. இதுல அந்த ஒரு புள்ளி விவரத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது 941 கிராம பஞ்சாயத்துகள்ல ஆளுங்கட்சி கூட்டணி வெறும் 340 45 கிராம பஞ்சாயத்துகளை தான் வெல்லும்னு சொல்லப்படுது. முன்னணி நிலவரம் இது. முழுவதும் வெற்றியை அடைஞ்ச நிலவரம் இல்லை இப்போ வரைக்கும். எதிர்கட்சி கூட்டணியா இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனநாயக முன்னணி, அதாவது UDF காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கிட்டத்தட்ட 505 கிராம பஞ்சாயத்துகளை கைப்பற்றும்னு சொல்லப்படுது. NDA கூட்டணி கடந்த காலத்துல இல்லாத அளவுக்கு 25 கிராம பஞ்சாயத்துகளை ஜெயிக்கும்னு சொல்லப்படுது. அதுபோல ஒன்றியங்கள்ல 152 ஒன்றியங்கள்ல UDF வந்து, அதாவது ஐக்கிய ஜனநாயக கூட்டணி 78 இடங்களை கைப்பற்றும்னு சொல்லப்படுது. அதுபோல ஆளும் தரப்பு 66 இடங்களையும் கைப்பற்றும்னு சொல்லப்படுது. இது போக நகராட்சிகள்ல கிட்டத்தட்ட 86 நகராட்சிகள் இருக்கு கேரளத்துல. அதுல 28 இடத்த ஆளுங்கட்சி கூட்டணியும் 54 இடத்த எதிர்கட்சி கூட்டணியும் கைப்பற்றும்னு சொல்லப்படுது. இதுல பாஜக தரப்புக்கு 2 இடங்கள் கிடைக்கும்னு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அது போக கார்பரேஷன்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் இருக்கக்கூடிய மாநகராட்சிகள்ல 6ல் 4 UDF-ம் 1 இடதுசாரியும் 1 NDA கூட்டணியும் வெல்லும்னு ஏறக்குறைய உறுதியா இருக்கு. இதுதான் இன்னைக்கு கேரளாவில் நடந்த உள்ளாட்சி தேர்தலுடைய ஆகத்தொகை. இது நமக்கு எதை சொல்ல வருதுன்னா, மக்கள் மனதையே அறியாத ஆட்சியாளர்கள் அதிகார மமதையில ஆட்சி செஞ்சா மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு இதுவா தான் இருக்கும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த காணொலியை வெளியிடுறோம். நன்றி.